எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகர் மண்டபத்துக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இங்க மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் டேய் படுங்கடா, பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதீங்க. காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு 4 மணிக்கு முகூர்த்தம்னு சொல்றாங்க குணசேகர். இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாரு தர்ஷன். என்னது 4 மணிக்கே முகூர்த்தமா? 9 மணிக்குன்னு தானே சொன்னீங்கங்கிறாங்க. ஏன் 4 மணிக்கு நீ தாலி கட்ட மாட்டியாக்கும் அப்படின்னு குணசேகர் கேட்கவும் அமைதியா இருக்காரு தர்ஷன். டேய் மாப்பிள்ள, உனக்கு என்னடா பிரச்சனை? 3 மணிக்கு எழுந்திருச்சு கையை கழுவிக்கிட்டு போய் கூட நீ தாலியை கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க கரிகாலன். சரி, இப்போ ஒரு தடவை மேக்கப் போட்டுக்கொண்டு முல்லை வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு கரிகாலன் சொல்றாங்க, என்னது இப்போ இருக்க மேக்கப்பாங்கிறாங்க. ஆமா, அதை பார், மேக்கப் போடுற அக்கா வெயிட்டிங்ல இருக்காங்க, வாடா தர்ஷான்னு கூப்பிடுறாரு முல்லை. இது கிட்ட குணசேகரன், ஏண்டா தூங்க போற நேரத்துல எதுக்குடா மேக்கப் போடணும்? ஒன்றும் போட்டு கிளிக்க வேண்டாம். என்ன மேக்கப் போடலன்னா காலையில இவன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டானா? எல்லாம் அவன் பாட்டுக்கு ஒழுங்கு மரியாதையே இருங்கடாங்கிறாங்க குணசேகர். இல்ல அதோ அந்த ஆயிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. டே தர்ஷா வாடா, உனக்காக வெயிட் பண்றாங்க பாருங்கிறாங்க. எந்த ஆயிஷா அப்படின்னு சொல்லி குணசேகர் பாக்குறாரு. அங்க நந்தினி வர்தாவில் நிக்கிறத பார்த்ததும் குணசேகர், ஏமா இங்க வாமா அப்படின்னு கூப்பிடவும் நந்தினி நடுங்கிட்டே வந்து நிக்கிறாங்க. என்னம்மா இந்த நேரத்துல எதுக்குமா மேக்கப் போடுற? ஆமா எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் இன்னும் எதுக்கு இருக்க? கிளம்புங்கிறாங்க. மேக்கப் எல்லாம் முழுசா முடிச்சா மட்டும்தான் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும், அதனால நான் இருந்துதான் ஆகணும், மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடணும்னு ஜாடமாடியே சொல்றாங்க நந்தினி. இதை முல்லை ஒரு வாக்குல புரிஞ்சுக்கிட்டு அவரும் சொல்லி திருத்தி பாக்குறாங்க. இந்த பக்கம் சக்தியும் அவருக்கு தெரிஞ்ச வகையில, அண்ணா இல்லைன்னு அந்த சரின்னு வந்தாங்கல்ல, அவங்க கூட வந்ததுனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை அனுப்ப முடியும், இப்ப தனியா அனுப்ப முடியாதுங்கிறாங்க. என்னடா உன்கிட்டயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நீயாவது சொல்லி அனுப்பு, வெளியில போகட்டுங்கிறாங்க குணசேகர். பரவாயில்லன்னு, காலையில வரைக்கும் இவங்க இங்கேயே ஏதாவது ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டுன்னு சொல்றாங்க சக்தி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொண்டு விட்டுட்டு வாங்குறாங்க. நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க முல்லை. நீ ஒன்றும் போய் கிளிக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா உனக்கு வேற வேலை தர்றேன், உனக்கு தகுந்த வேலையை தர்றேன், போய் எல்லாரும் படுக்கிறதுக்கு படுத்த எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி குணசேகரன் அனுப்புறாரு. அப்பவும் முல்லை விடுவேனான்ட்டு, இல்ல நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு நந்தினிக்கு பின்னாடியே போறாங்க. ஆயிஷா, நீங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கணும், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இந்த காட்டு வாசிக அப்பப்ப இப்படிதான் கிறுக்கு பிடிச்சத்தனமா நடந்துக்குவாங்க, அவங்கள மாதிரியெல்லாம் நான் இல்லை ஆயிஷா. ஆனா நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன், நீங்க இங்கேயே இருங்க. தர்சனை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வரேன், நீங்க மேக்கப் போட்டு விடுங்க, உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டையும் நீங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்பலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. சரி வாங்க, நான் வேணா ஒரு ரூம் பார்த்து ஏற்பாடு பண்ணி தரேங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், போய் தர்சனை வேணா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. முல்லையும் சரின்ட்டு அங்க இருந்து போய் எல்லாத்தையும் படுக்க வைக்கிற மாதிரி படுத்து எடுத்துட்டு வந்து படுக்க சொல்றாங்க. சக்தி வந்து நந்தினி கிட்ட சொல்றாங்க, இவன் ஒரு சரியான முட்டாள், இவனை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் விடு சக்தி, இவனும் நம்மளுக்கு ஒரு வகையில சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான், இவன் மூலமா தான் நான் தர்சன் கிட்ட அப்பப்போ பேசிட்டு இருக்கேன், அவனும் இல்லைன்னா நம்ம சிரமம் தாங்கிறாங்க. சரி அண்ணே, நீங்க இங்கேயே ஏதாவது ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்ல சக்தி கண்டிப்பா உங்க அண்ணனுங்கள்லாம் திரும்பவும் அந்த ரூம் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பாங்க, எதுக்கு வம்பு, நான் இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு சக்தி, நான் பத்திரமா இருந்துக்கிறேன். சரி தர்சனை கரெக்டான டைமுக்கு வெளியில கூட்டிட்டு போறதுக்கு வழி பார்க்கலாங்கிறாங்க. சரிங்க, நீ பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு சக்தி அங்கிருந்து போறாங்க. குணசேகர் எல்லாத்தையும் லைனா படுக்க சொல்றாங்க. அப்ப தர்சனும் போய் படுக்கிறாரு. ஆனா தூங்காம கண்ணு வலிச்சு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் சக்தி ரேணுகா 2 பேரும் தூக்கம் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. நந்தினி ஒரு இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. அறிவுக்கரசி கெவினை தனியா வர சொல்றாங்க. கூடவே இந்த ஃபோட்டோகிராஃபரும் வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் நீ ரொம்ப தான் பேராசப்படுறியோன்னு எனக்கு தோணுது. டேய் இந்த பொம்பளை பார்த்தா சாதாரண பொம்பளை கிடையாது, சரியான வில்லிடா, இவகிட்ட போய் மோதி நீ பேராசப்பட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டுட்டானா என்னடா செய்யறதுங்கிறாங்க. டேய் அதுக்கும் நான் ஆப்பு வச்சிருக்கேன்டா, அந்த பொம்பளை கிட்ட இந்த வீடியோவை காட்டி காலையில 1 கோடி ரூபாய் எப்படி வாங்க போறேன்னு மட்டும் நீ பாருங்கிறாங்க. கெவின் ரொம்ப பேராசப்படாதடான்னு பேசிட்டு இருக்கும்போது அறிவுக்கரசி அங்க வர்றாங்க. டேய் கெவின், நான் பணத்தை கொடுத்தா இந்த கையில பணம் அந்த கையில பென்ட்ரைவ் கொடுத்துருவில்லங்கிறாங்க. அக்கா கண்டிப்பாக கொடுத்துருவேன், எப்படி பக்காவாக நான் சரி பண்ணி கொடுக்க போகிறேன் பாருங்கங்கிறாங்க. சரிடா, இதே மாதிரி உனக்கு இன்னும் 2-3 வேலை நான் கொடுக்க போகிறேன், கையிலையும் காசு போடணும், இந்த 1 கோடி ரூபாயும் வாங்கிக்கிட்டு இது போக நான் உனக்கு இன்னும் வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறேங்கிறாங்க. சரிக்கா, முதல்ல இந்த வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. சரி இப்போ எல்லாம் அந்த முரட்டு பசங்க எல்லாரும் நல்லா தூங்கட்டும், உனக்கு நடு ஜாமத்தில் நான் பணத்தோடு வந்து நிற்கிறேன்ட்டு போகிறாங்க அறிவுக்கரசி. அங்கே எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திரும்ப வராங்க. வந்து ஹெவினை கூப்பிட்றாங்க. ஹெவினை யதார்த்தமாக நம்பி அறிவுக்கரசி நம்பி வர்றாங்க. கெவின் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவதுக்கா நான் உங்ககிட்ட பணம் வாங்கினாலும் நான் உங்ககிட்ட பென்ட்ரைவ் கொடுத்தாலும் அதுவும் ஒரு வீடியோ ஆதாரத்தோட தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுக்காத அறிவுக்கரசி, ஓஹோ அப்படியா, நீயே போயிட்டா அதுக்கப்புறம் ஆதாரம் எங்கிருந்துடா வரும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே கெவினை தனியா கூட்டிட்டு போறாங்க. அறிவுக்கரசியோட ஆளுங்களையும் வர சொல்லி, இந்தா கெவின் நீ கேட்ட பணம் இந்த பையில இருக்குதுன்னு சொல்லி பெரிய பேக் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. கெவினும் ஆமாக்கா கொடுங்க, இதான் நீங்க கேட்ட பென்ட்ரைவ் இந்த இதுல இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. கெவின், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டியல்ல, உனக்கு பணம் 1 கோடி ரூபாய் வேணுமா இந்த சின்ன பென்ட்ரைவ்க்கு?
போய் நீ உயிரோடு இருந்தா தாண்டா இந்த வீடியோவை வெளியிடுவேன், இப்போ நான் என்ன செய்ய போறேன் பாருன்னு சொல்லிட்டு கெவினை கத்தியால் குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. அது பூரா கேமராவில் அப்படியே வீடியோவில் பதிவாயிட்டு இருக்குது. இது தெரியாத அறிவுக்கரசி கெவினை கத்தியால் குத்தி கொலையும் பண்ணிட்டு காலாலையும் மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு போறாங்க. எப்படியோ இந்த கெவினோட தொல்லை விட்டுதுன்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா இதை நந்தினி கண்ணார பார்த்துட்டு அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. அப்படி பாவி, அந்த கேமராமேன் ஏதோ ஒரு ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருந்திருக்கான், இது வரைக்கும் நமக்கு தெரியலையே. இப்ப பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவனையும் கொண்டு போட்டுட்டானே, இப்ப என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு உடனே நந்தினி ஓடி போய் சக்தியை கூப்பிடுறாங்க. சக்தி ரூம்ல படுத்திருக்காரு. என்னாச்சு அப்படின்னு நந்தினினால பேசவே முடியல. கை காலெல்லாம் உதறி நடுங்கி நிக்கிறாங்க. சக்தி பார்த்துட்டு, அண்ணி என்னாச்சு, அந்த முல்லை ஏதாவது வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சக்தி, அறிவுக்கரசி அந்த கேமராமேனை கொன்று போட்டுட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்தி பதறி போயிடுறாரு. அண்ணி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் நான் கண்ணார பார்த்தேங்கிறாங்க. உடனே சக்தியும் பின்னாடியே வந்து அந்த கெவினை போய் பார்க்குறாங்க. இவையே இவனை கொன்னா ஒன்றும் புரியலையே. சரி, இதை உடனே நம்ம போய் குணசேகர் அண்ணா கிட்ட சொல்லலான்னு சொல்லி சக்தி ஓடி வர குணசேகர்கிட்ட வந்து சக்தி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. குணசேகர் இதை கேட்டதும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னது, அறிவுக்கரசி கொலை பண்ணனாலா? அறிவுக்கரசி இங்கே வாமங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அறிவுக்கரசி போய் நிம்மதியாக தூங்கலான்னு போன அந்த அம்மா வெளியில் வராங்க. ஆமாம் என்னாச்சு உனக்கு, எதுக்காக கேமராமேனை கொன்னையாம, என்ன அவன் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஆளையே போட்டு தள்ளிட்டியா, கல்யாணம் நடக்கிற வீட்டில் கருமாதி பண்ணிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாரு குணசேகர். அறிவுக்கரசி குணசேகர் கூப்பிட்டதும் பயந்து நடுங்கி வந்து நிற்கிறாங்க. அப்போ குணசேகர் என்னம்மா பண்ணனேன்னு கேட்கவும் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசி, மாமா அது வந்து பணம் கொடுன்னு டார்ச்சர் பண்ணனா, அதுதான் இப்படின்னு ஒரு போட்டேன் போய் சேர்ந்துட்டாங்கிறாங்க. ஓஹோ, பணத்துக்காக நீ கொலையும் பண்ணுவியா, கல்யாண வீட்டில் என்னம்மா கருமாதி பண்ண வச்சிட்டியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் எழுந்திரிச்சு போடுறாங்க. சக்தி இந்த கேப்ல எப்படியாவது தர்ஷனை கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அங்க பார்த்தா ஜனனி, பார்கவி, இவங்க 3 பேர்த்தையும் கொலை சொல்லி குணசேகர் சொல்லியிருக்காரு. 3 பேர்த்தையும் விட்டு வச்சிடாத, உயிரை எடுத்துறன்னு சொல்லிடுறாங்க குணசேகர். ஆனந்தம், பார்கவி, ஜனனி 3 பேரும் உயிருக்கு அஞ்சி நிற்கிறாங்க. வந்து உள்ள சரியான அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வழியா பார்கவியும் ஜனனியும் சேர்ந்து குணசேகர் அனுப்பிச்ச ரவடிங்களை எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சுட்டு ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் 3 பேரும் உயிருக்கு தப்பிச்சு அங்கிருந்து ஒட்டமா ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துல பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்துக்கு மத்தியில குணசேகர் அறிவுக்கரசியை திட்டிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் வந்து நிக்கிறாங்க. போலீஸை பார்த்ததும் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. என்ன சார், கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு போலீஸ் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா சார், நீங்க இன்னும் போனை ஓப்பன் பண்ணியே பார்க்கலையா, இந்த மண்டபத்தில் ஹெவின்னு ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க இந்த அறிவுக்கரசியை நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க போலீஸ். இதை கேட்டதும் குணசேகர், என்னது, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி சார் தெரியும், மண்டபத்துக்குள்ள நடந்த விஷயமே இப்பதான் எனக்கு தெரியும், அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கீங்கிறாங்க. அப்பதான் எல்லாத்தோட போனையும் எடுத்து கட்டுறாங்க. பாத்தீங்களா இந்த கெவின் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க, வீடியோ எடுத்ததுக்கு பணம் கேட்டதுக்கு அந்த அம்மா பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த கெவினை கொண்டு இருக்காங்க, இது வீடியோ ஆதாரமா வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தோட போன்ல இருந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் குணசேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பதான் அறிவுக்கரசிக்கு புரியுது, ஆமா அவன் அப்பவும் சொன்னான்ல, நீங்க பணத்தை கொடுக்கறதையும் நான் ஆதாரமா எடுத்து வைப்பேன்னு சொன்னானே, அது இதுதானா, அச்சோ இந்த கேமரா வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, அந்த கேமராவில் எல்லாம் பதிவாகவே அப்பத்திக்கு அப்பா வெளியே வச்சிருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கலையே, இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க அறிவுக்கரசி. இப்போ போலீஸ் அறிவுக்கரசியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க குணசேகர். சக்தி, ரேணுகா, நந்தினி இவங்க 3 பேரும் அப்பாடா எப்படியோ கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது ஜனனி கிட்ட சொல்லி ஆகணும், இதுதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு எப்படியாவது தர்ஷனை வெளியில கூட்டிட்டு போய் பார்கவியோட சேர்த்து வச்சிடணும். அறிவுக்கரசி மட்டுமில்ல குணசேகரையும் சேர்த்து எழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும். சக்தி, இது ஒரு வகையில சந்தோஷமான விஷயம், நீ உடனே ஜனனிக்கு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிரு, இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா லைனே கிடைக்கல. சரி வாய்ஸ் மெசேஜாவது அனுப்பு, பாவம் அங்கே உயிருக்கு அஞ்சு நடுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சக்தி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆனதும் ஜனனி எடுக்கிறாங்க. சக்தி, நாங்கள் இப்போ தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கோம், அவங்க கையில் சிக்காமல் நாங்கள் தப்பிச்சிட்டோங்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் சக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி, அப்பா 4 மணிக்கு முகூர்த்தம்னு சொன்னீங்களே, இப்போ கதையே மாறி போச்சாங்கிறாங்க ஜனனி. ஆமாம் ஜனனி, நீ ஒன்றும் பயப்படாத, பார்கவியை இனிமேல் எந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தீங்கனாலும் அந்த இடத்துல தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. இதை கேட்ட ஜனனி, ஜீவானந்தம், பார்கவி இவங்க 3 பேரும் இதுதான் நல்ல சான்ஸ்னு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.